கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 89ஆக உயர்ந்துள்ளது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். விவரங்கள் என்ன சரவணன்? கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 89ஆக அதிகரித்திருக்கிறது. தொடர்ந்து சடலங்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையிலே கொண்டு வரப்பட்டிருக்கூடிய நிலையில் இதுவரை உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 89 என்று அந்த மாநில அரசு அமைத்திருக்கக்கூடிய இந்த கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான தகவல் 89 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. வயநாட்டில் பல்வேறு பகுதிகள், முண்டக்கை, சூழர்மலை உள்ளிட்ட இந்த பகுதிகள் எல்லாம் அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் எல்லாம் கடும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலச்சரிவு, காட்டாற்று வெள்ளமும், குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய டீ எஸ்டேட் உள்ளிட்ட பகுதிகளில் பணிபுரிந்து வந்த தொழிலாளர்கள் தங்கியிருந்த குடியிருப்புகள் எல்லாம் ஆற்றின் கரையோரமாகத்தான் இருந்ததுனவும் அந்த ஆற்றின் கரையோரமாக இருந்த குடியிருப்புகள் எல்லாம் இந்த காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதில் தங்கியிருந்தவர்களுடைய நிலை என்ன? மழை, காட்டாறு வெள்ளம் ஏற்படுவதற்கு முன்பாகவே அங்கிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றார்களா, அல்லது அவர்கள் நள்ளிரவில் இந்த நிலச்சரிவு 2 மணியிலிருந்து 4 மணி வரை அந்த நேரத்திற்குள் அடுத்தடுத்து 3 முறை ஏற்பட்டதனால அவர்கள் தப்பிச் செல்ல முடியாமல் அதில் சிக்கிக் கொண்டார்களா என்ற விவரங்களை இன்னும் அறிய முடியவில்லை. ஏனென்றால் பல்வேறு இடங்களுக்கு இன்னும் மீட்புக் குழுவினரே சென்றடைய முடியாத நிலையில் இருப்பதனால இன்னும் இதுவரை மீட்புக் குழுவினர் சென்றடைந்த இடங்களில் மட்டுமே தான் தொடர்ந்து உயிருடன் இருப்பவர்களை மீட்கக்கூடிய நடவடிக்கையும், அதே போன்று உயிரிழந்தவர்களுடைய சடலங்களை மீட்கக்கூடிய நடவடிக்கைகளும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. காட்டாற்று வெள்ளத்தை கடந்து மீட்புக் குழுவினர் உயிரை பணயம் வைத்து பல இடங்களுக்கு சென்று அவர்கள் மீட்பு பணிகளிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இப்படி ஆற்றின் கரையோரமாக இருந்த குடியிருப்புகளில் அடித்துச் செல்லப்பட்டவர்கள் ஆங்காங்கே பாறை இடுக்குகளிலும் மண்ணில் புதையுண்டும் சடலங்களாக கிடப்பதாகவும் மீட்புக் குழுவினர் மூலமாக தொடர்ந்து தகவல்கள் வெளியாகி வருகிறது. இந்த நிலையில் அங்கிருந்து மீட்கப்பட்டவர்கள் மருத்துவ முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 89 என்று தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் பல இடங்களில் உடல்களை மீட்க முடியாத நிலை இருப்பதாகவும் இந்த மீட்புக் குழுவினர் மூலமாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது.